இப்போ செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஒரு டாஸ்க் தான் விஜேஸ் வச்சுருக்காரு. மணி பாக்ஸ் பற்றின டாஸ்க் தான். இந்த வாட்டி மணி பாக்ஸுக்கு ரன்னிங்லாம் வைப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ரன்னிங் வச்சா போன வாட்டி ஓடுறதுக்கு அவ்வளோ பேர், நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வாட்டி ஓடி போய் எடுப்பாங்களான்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஓடுறதுல ஒரு ஆள் அவுட்டு, கமருதீன் அவுட்டு, சபரி இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஓடுவார். மற்றபடி விக்ரம் கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அண்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸில் சுபிக்ஷா ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அரோரா ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றவங்களாம் ஓடுவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து விஜேஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. போதும், இவங்க இருந்த வரைக்கும் போதும், இவங்க மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு இன்றைக்கி எபிசோடில். அது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆளாக வந்துட்டு சாண்ட்ரா தான் ஆன்சர் பண்ணுறாங்க. வினோத் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பேசிஸில் சொல்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை மார்லி அவங்கள ரெடி பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா சாண்ட்ராக்கு அவங்க உள்ளே வர வரைக்கும் வினோத் தான் டாப்பில் இருந்தாருங்கிறது கிளியராக தெரியும். அப்புறம் எதுக்காக வினோதை சூஸ் பண்ணாங்க அப்படி, இது ஒரு டாஸ்க் தான், யார் பேரை வேணால் சொல்லலாம், அவங்களோட விருப்பம். இருந்தாலும் அவங்க எதுக்காக வினோதை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட கேட்குறாங்க. திவ்யா வந்துட்டு அரோராவோட பேரை சொல்கிறாங்க. இருந்த வரைக்கும் போதும், இனிமேல் போதும், இனிமேல் வந்துட்டு அரோரா கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு அரோரா கிட்ட கேட்குறாங்க. அரோரா கிட்ட கேட்கும்போது அவங்க விக்ரமும் சொல்கிறாங்க அவர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. சுபிக்ஷா கிட்ட கேட்கும்போது சுபிக்ஷாவும் அதே தான் சொல்கிறாங்க, விக்ரம் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கனி போனதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார், ஸோ கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கேஷ் பாக்ஸ்லாம் எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து மணிக்காக வந்தது மாதிரி தெரியல, ஃபேம்காக வந்திருக்காரு. ஸோ ஃபேம்காக வரவங்க 90% வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவர் இன்னும் அவருக்கு நல்ல ரீச் கிடைக்கணும் அண்ட் அவருக்கு டைட்டில் வின்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன். அதனால் அவர் எடுக்க மாட்டார். நீங்கள் சொல்லுங்கள், கேஷ் பாக்ஸ் வச்சா ஓடுறதுன்னா யார் ஓடுவா, இல்லை சும்மா போய் நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி எடுக்கிறதுனா யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.